கொள்ளையரின் இரு கலங்களை மூழ்கடித்துவிட்டு தப்பிவிட்டான் செங்குவீரன். சமர் முடிந்த பிறகு தொலைவினில் இருந்து கவனித்த ஏந்திழையின் பெரும் களம் மற்றும் அவளது துணை களங்கள் என எதுவுமே அதன் பிறகு ஒரு கிழமை காலங்களாக பார்வையில் அகப்படவில்லை. செங்குவீரன், மரக்கல மாலுமிகள் மற்றும் அடிமைகள் அனைவரும் பெரும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். காற்றும் சாதகமாக வீச மரக்கலம் நிதானத்துடன் ஏடமான் துறைமுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. துயில் களைந்து காலை பொழுதினில் கண் விழித்த செங்குவீரன் வழக்கம் போல கடற்பரப்பையும் களம் செல்லும் திசையையும் பரிசோதிக்க களத்தின் மேல்தளத்திற்கு வந்தான். அப்போது அவன் கண்ட காட்சி அவனை அதிர வைத்து விட்டது. அவனது களத்திற்கு இரு புறங்களிலும் கொள்ளையர் களங்கள் சூழ்ந்தபடி இவனது களம் மட்டும் நடுவினில் சிறைப்பட்டிருந்தது. தான் காண்பது கனவுதானா அல்லது நனவுதானா என அறிய கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்த்தான். அதே நிலைதான். தனது களத்தின் மேல் தளத்தை கண்டு தனது மாலுமிகள் என்ன செய்கிறார்கள் என பார்வையை ஓட்டியவன் மிரண்டு போய் செய்வதறியாமல் திகைத்து நின்றான். அதற்கு காரணம், அங்கு அவனது மாலுமிகளை சில கொள்ளையர்கள் நீண்ட ஆயுதங்களை கொண்டு சிறைபிடித்து வைத்திருந்தார்கள். இம்ஹோடெப் மாலுமிகள் மற்றும் அடிமை வீரர்கள் பலர் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு குருதி வழிந்தபடி வண்டியிட்டு அமர்ந்திருந்தார்கள். அவர்களை கண்ட செங்கு வீரனால் களத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இயலாமல் குழப்பத்துடனே இடையில் கட்டியிருந்த தனது வாளினை நோக்கி தனது வலது கையை கொண்டு சென்றான். அப்போது யவன மொழியில், வீரனே, உமது களம் சிறைப்படுத்தப்பட்டு விட்டது. வீண் முயற்சி வேண்டாம். வாளினை உருவ முயற்சித்தால் இக்களம் ரணகளமாக மாறிவிடும். முடிவு உனது கையில் என அதிகாரத்துடன் குரல் ஒலிக்க அத்திசையை நோக்கினான். மார்பில் கட்டியிருந்த உரையில் இருந்து வாளினை உருவி கையில் தாங்கியபடி அனைத்திற்கும் தயாராக நின்று கொண்டிருந்தான் முரட்டு யவனன் ஒருவன். அவன் வாளினை பிடித்திருந்த விதத்திலிருந்தும் நிற்கும் தோரணையிலிருந்தும் அவனது தீர்க்கமான பார்வையில் இருந்தும் அவன் வலிமை வாய்ந்த வீரனாகத்தான் இருப்பான் என அனுமானித்துக் கொண்டான். இருந்தும் அவனது கட்டளையை அலட்சியம் செய்தபடியே களத்தின் மேற்பரப்பில் தைரியத்துடன் நடந்து மண்டியிட்டிருந்த இம்ஹோடெப்பை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். அப்போதும் அந்த முரட்டு யவனன், வீரனே, நீ நடக்க வேண்டியதில்லை என கூற அதே இடத்தில் அசைவற்று நின்றான். சற்று தொலைவினில் இருந்த இம்ஹோடெப்பை பார்த்தான் செங்குவீரன். செங்குவீரன் பார்வையில் 1000 வினாக்கள் தோன்றியிருப்பதை உணர்ந்தவன் பேச இயலாமல் அவனை பார்த்தபடியே பரிதாபத்துடன் முகத்தில் குருதி கசிந்தபடி மண்டியிட்டிருந்தான். களத்தின் உண்மை நிலையை அறிய எண்ணிய செங்குவீரன் களத்தின் சுற்றுப்பரப்பை நன்கு கவனித்தான். பனி படர்ந்திருந்தது. அடர்ந்திருந்த பனியானது சற்று தொலைவுக்கு அப்பால் காண இயலாதபடி சூழ்ந்திருந்தது. சூழ்ந்திருக்கும் பனியின் அடர்ந்த போர்வையை பயன்படுத்தி கொள்ளையர் நமது களத்தை சூழ்ந்து விட்டனர் என்பதை யூகித்தான். அப்போது பனிப்புகை மண்டி கிடக்கும் போது கொள்ளையர் எப்படி நமது களத்தினை அடையாளம் கண்டு கைப்பற்றியிருப்பார்கள்? அதுவும் சிறு சத்தம் கூட எழாமல் எப்படி அவர்களால் களத்தை கைப்பற்ற முடிந்தது? அவ்வளவு அசிரத்தையாகவா மாலுமிகள் மற்றும் அடிமை வீரர்கள் அனைவரும் உறங்கி பொழுதை கழித்திருப்பார்கள் எனவும் அவனது மனதில் பல்வேறு கேள்விகள் எழுந்தன. என்ன நடந்தது என தெரியாமல் மீண்டும் ஒரு முறை களத்தின் மேற்பரப்பை நோக்கி தனது பார்வையை வியப்புடன் செலுத்தினான். அவனது வியப்பை கவனித்த யவனன், உனது களத்தினை நாங்கள் கைப்பற்றிவிட்டோம், நீ தோற்றுவிட்டாய் என ஏளனத்துடன் தெரிவித்தான். அவனது ஏளனத்தினை கண்ட செங்குவீரன் பதிலுக்கு எதையும் கூறாமல் அமைதியாக நின்றான். அப்போது யவனன், இவ்வீரனை கைது செய்யுங்கள் என ஆணையிட பலர் ஓடி வந்து அவனது கைகளை பின்னால் பிணைத்தார்கள். அப்போது சிலர் அவனது இடையில் கட்டியிருந்த இடையுறையை வாளோடு கழட்ட முயன்றனர். அதை கண்ட அந்த முரட்டு யவனன், அவனது வாளினை உருவ வேண்டிய அவசியமில்லை, கைகளை மட்டும் பிணைத்தால் போதும் என கண்டிப்புடன் கட்டளையிட்டான். அவனது கட்டளையை கேட்ட அவனது உபதளபதிகளுள் ஒருவன், தலைவரே, வாளின் பரிமாணத்தையும் கைகளின் உறுதியையும் காணுகையில் இவரது வாளினை இவருடன் விட்டு வைப்பது பெரும் ஆபத்து என தோன்றுகிறது எனக்கு என தெரிவித்தான். குழந்தை இறந்தாலும் அதன் மார்பினை வாளால் கீறி புதைப்பதும், வீரன் இறந்தாலும் வாளோடு சேர்த்து புதைப்பதும் அவர்கள் நாட்டு வழக்கம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். ஆதலால் தான் நீரில் புதைப்பட போகும் இவனுடன் இவனது போர்வாளும் இருந்தால்தான் இவனது ஆன்மா அமைதியடையும். வீரனுக்கு செலுத்தும் மரியாதையாகவே இது இருக்கட்டும் என பதிலளித்தான் அவன். தன்னை அவர்கள் கடலில் தள்ளி கொலை செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்தும் எந்தவித அதிர்ச்சியும் அடையாத செங்கு வீரனின் நிதானத்தைக் கண்ட முரட்டியவனன், வீரனே, உனது நாட்டு வழக்கப்படி சரியாகத்தானே கட்டளை விதித்திருக்கிறேன்.
என வினவ அவன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் குறுக்கிட்ட செங்கு வீரன், ஆமாம் ஆமாம், வீரர்களுக்கு மதிப்பளிக்க யவனர்களை மிஞ்ச இயலுமா என பதிலுக்கு ஏளனத்துடன் வினவினான். பதிலுக்கு முரட்டியவனன் குரலில், ஏளனம் வேண்டாம் வீரரே, விளைவு பயங்கரமாக இருக்கும் என எச்சரிக்கை செய்தான். அவனது எச்சரிக்கையை கண்ட செங்கு வீரன், தலைவரே, இக்களத்தை தாங்கள் கைப்பற்றியிருக்கும் விதத்தில் இருந்தும் எனது மாலுமிகளை நீங்கள் மண்டியிட வைத்திருக்கும் நிலையில் இருந்தும் என்னிடம் காட்டும் வீரத்திலிருந்தும் உங்களது வீரம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டேன் நான் என சிரித்தபடியே திரும்பினான். அப்போது அவன் கண்ட காட்சி அவனை நிலைகுலையச் செய்தது. தனது கண்களை நம்பலாமா அல்லது வேண்டாமா என எண்ணியபடியே உற்று பார்த்தான். அங்கு சில மாலுமிகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மரக்களம் கொள்ளையரால் கைப்பற்றப்பட்டு மாலுமிகள் மற்றும் அடிமை வீரர்கள் பலர் மண்டியிட்டு இருக்கும் வேளையில் மாலுமிகளில் சிலர் இன்னும் துயில் கலையாமல் இருப்பதை எண்ணி பெரும் கோபம் கொண்டான். அப்போது அனிச்சையாக அவனது மனதில் எப்போதும் இரவில் 2-3 முறை கண்விழித்து களத்தின் மேல் தளத்திற்கு வந்து களத்தின் போக்கு மற்றும் மாலுமிகளின் செயல்பாடு ஆகியவற்றை கவனிக்கும் நான் நேற்று மட்டும் இரவு உணவை உண்ட உடனே உறக்கம் வந்து காலை வரை கண்விழிக்காமல் உறங்கியது ஏன் என்ற வினாவும் எழுந்தது. களத்தின் மேல்தளத்தில் மருத்துவனை தேடினான் செங்கு வீரன். அப்போது செங்கு வீரனின் பார்வை மருத்துவனின் கண்கள் மீது நிலை நின்றது. செங்கு வீரனின் பார்வையின் சந்தேகத்தை புரிந்து கொண்ட மருத்துவன் ஹிபாலாஸின் பின்னால் நின்று ஒளிந்து கொண்டான். ஒரு கணம் துயில் களையாமல் இருக்கும் மாலுமிகளையும் தன்னை கண்டு மறையும் மருத்துவனையும் கண்ட செங்கு வீரன், நேற்றிரவு அனைவருக்கும் மயக்க மருந்து கொடுத்து உறங்க வைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதன் பிறகே கொள்ளையர் இக்களத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் எனவும் அனுமானித்தான். இரவு பொழுதில் யாரும் அறியாத வண்ணம் சூழ்ச்சி நடந்திருக்கிறது என பெரும் சந்தேக சிந்தனை சுழலில் அகப்பட்டு செய்வதறியாது நின்றான் செங்கு வீரன். சிந்தித்தபடியே நின்றவனை யவன கொள்ளையர் சிலர் களத்தின் ஓரம் அழைத்து சென்றனர். களத்தின் விளிம்பிற்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். அவனை தள்ளுவதற்கு இருவர் முன்னே வந்தார்கள். அப்போது செங்கு வீரன், எனக்கு இப்படிப்பட்ட மரணம் வேண்டாம் என உரத்த குரலில் கூறினான். அவனது குரலை கேட்ட கொள்ளையர் தலைவன், மரணம் வேண்டாமா என வினவினான். ஆம் என பதிலளித்தான் செங்கு வீரன். எங்களது இரு களங்களை நீ மூழ்கடிப்பதற்கு முன்னர் மரணத்தை பற்றி நீ சிந்தித்திருக்க வேண்டும். இப்போது யாசகம் கேட்டு எதுவும் மாறப்போவதில்லை. இப்போது யார் தங்களிடம் யாசகம் கேட்டது? நீதான். நானா? ஆம். எப்போது? சற்று முன் நீதானே மரணம் வேண்டாம் என்று யாசகம் கேட்டாய். கைகளை பிணைத்தபடி கடலுக்குள் விழுந்து வரும் மரணத்தை தான் நான் வேண்டாம் என்றேன். அப்படியெனில் எப்படிப்பட்ட மரணம் உனக்கு வேண்டும்? என்னை வீரன் என அழைத்தீர்கள் அல்லவா? அதற்கு தகுந்தபடி வீர மரணம் வேண்டும். வீரமரணமா? ஆம். அப்படியெனில் நிச்சயம் கொடுத்து விட வேண்டியதுதான். ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். கடைசி ஆசை ஏதாவது? ஆம், இருக்கிறது. என்ன? கூறினால் நிறைவேற்றுவேன் என்று வாக்களியுங்கள். கூறுகிறேன். வாக்கினை கொடுத்த பிறகு நீ என்னை ஏமாற்றிவிட்டால், இதுவரையும் யாரையும் ஏமாற்றி வழக்கமில்லை எனக்கு. தங்களுக்கு ஐயம் இருந்தால் இம்மரக்களத் தலைவர் ஹிபாலாஸை கேட்டுக்கொள்ளுங்கள். சிறிது சிந்தித்த யவன தளபதி, உன்னை நம்புகிறேன் நான் என பதிலளித்தார். மகிழ்ச்சி. உனது கடைசி ஆசை என்ன என்று கூறு. சிறிது சிந்தித்தபடியே அருகில் மண்டியிட்டபடி சிறைப்பட்டிருந்த அடிமை வீரர்களை கவனித்தான். அவர்களை பார்த்தபடியே, இக்களத்தில் சிறைப்பட்டிருக்கும் அடிமை வீரர்கள் அனைவருக்கும் நான் விடுதலை அளிப்பதாக வாக்களித்துள்ளேன். அதனை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும். கரை சேரும் வரை அவர்களுக்கு எந்த துயரமும் உங்களால் நேரக்கூடாது என தெரிவித்தான். மரணிக்கப் போகும் தருணத்திலும் அடிமைகளின் நல்வாழ்வினை பற்றியே சிந்தித்த தமிழக வீரனை கண்ட அடிமைகள் அனைவரும் வருந்தியபடி பார்க்கலானார்கள். வீரனே, உனது ஆசையை நிறைவேற்ற இயலாது என கூறினால் என்ன செய்வதாய் உத்தேசம் என சிரித்தபடியே ஏளனத்துடன் கூறினான். அவ்வாசையை நிறைவேற்ற இயலாது எனில் எனது இரண்டாவது ஆசையையாவது நிறைவேற்றுங்கள். என்ன அது? வீரமரணம். அருகில் இருந்த ஒருவனிடம் இவரது ஆசையினை நிறைவேற்று என கூற வாளினை உருவிக்கொண்டு செங்கு வீரனிடம் சென்றான். அதை கண்ட செங்கு வீரன், தலைவரே, நான் கேட்டது வீரமரணம். கைகள் இரண்டையும் கட்டி கோழையைப் போல் என் தலையை கொய்ய முயல்வதை என்னால் அனுமதிக்க இயலாது என பதிலளித்தான். அவன் கூறியதை கேட்டதும் கொள்ளையர் அனைவரும் திகைத்து ஒருவரை ஒருவர் தங்களது முகத்தை மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். அனைவரது முகபாவனைகளையும் கண்ட கொள்ளையர் தலைவன், அவரது பின்கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், நானே வாள் சமரிட்டு அவரது ஆசையை நிறைவேற்றுகிறேன் என கூறியபடியே வாளினை உருவிக்கொண்டு முன்னே சென்றான். கொள்ளையர் தலைவர் முரட்டு யவனனின் கட்டளையை கேட்ட பிறகு, வேண்டாம் தளபதி, வேண்டாம் என பதறியடித்துக் கொண்டு முன்னே வந்தார் ஹிபாலாஸ்.
செங்கு வீரனை அவிழ்த்து விட வேண்டாம் என்று கூறிய ஹிப்பாலாஸை கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தார்களா அல்லது அவர் கூறிய தளபதி என்ற சொல்லை கேட்டு ஆச்சரியமடைந்தார்களோ தெரியாது. செங்கு வீரன், மாலுமிகள் மற்றும் அடிமைகள் அனைவரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஒரு சேர அடைந்தார்கள். நின்று கொண்டிருந்த செங்கு வீரனின் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்கவும் திராணியில்லாத ஹிப்பாலாஸ், தளபதியாரே, தங்கள் வீரத்திலும் திறமையிலும் எனக்கு பரிபூரண நம்பிக்கை உண்டு. இருந்தும் இவரது என மேற்கொண்டு பேச இயலாமல் திணறிய ஹிப்பாலாஸ், இந்த தமிழக வீரரின் திறமையையும் குறைந்து எடை போட வேண்டாம். நான் தங்கள் தலைவி ஆண்ட்ரமேடாவை சந்திக்க விரும்புகிறேன், ஏற்பாடு செய்யுங்களேன் என பணிந்து யவன கொள்ளையனிடம் வேண்டினார். அவர் கூறியதை கேட்டதும் செங்கு வீரன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான். ஹிப்பாலாஸின் நம்பிக்கை துரோகம் அவனை சொல்லொன்னா துயரடைய வைத்தது. தலைவரே, இந்த ஹிப்பாலாஸை ஒரு நாளும் நம்பிவிடாதீர்கள் என எச்சரித்த இம்ஹோடெப்பின் வார்த்தைகள் மீண்டும் தனது காதுகளில் ஒலிப்பதை போன்று உணர்ந்தான் செங்கு வீரன். அதே நேரம் ஆண்ட்ரமேடாவை பற்றி மீட்கப்பட்ட அடிமைகளின் தலைவன், அவளுக்கு முரட்டு தளபதி ஒருவன் இருக்கிறான், அவனும் திறமைசாலி, அவனை வெல்வதும் பெரும்பாடு என கூறிய வார்த்தைகளையும் எண்ணி பார்த்தான். அவனுக்கு முன்னால் நின்ற ஹிப்பாலாஸையும் முரட்டு யவன தளபதியையும் மாறி மாறி பார்த்தான். கடும் பயிற்சி மற்றும் நீண்ட நாள் கடற்பயணம் ஆகியவற்றினால் அவரது முகமும் உடலும் யவனர்களுக்கு உரிய சிவந்த தோலும் சற்று கருத்திருந்தது. அதிலும் அவரது தோள்கள் மற்றும் மார்புகள் வலிமையாக விரிவடைந்து வயிற்று தசைகள் அனைத்தும் கெட்டிப்பட்டு இறுகி இருந்ததையும் கவனித்தவன் அவரது உடலின் வலிமை எத்தகையதாக இருக்கும் என்பதையும் யூகிக்கவே செய்தான். முரட்டு தளபதி என கூறியதை போன்று அவரது முகத்தில் காணப்பட்ட பெரிய மூக்கு, அசாதாரணமான அவரது பார்வை, தடித்த உதடுகள் ஆகியவை இயற்கையாகவே அவர் முன் இருப்பவர்களுக்கு அச்சத்தை தோற்றுவிக்க செய்யும்படி அமைந்திருந்தது. ஆனால் அவரை காணும் போதே அவரது முகத்தில் கருணை என்பதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லாமல் அவர் முரடன் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவரும் அறிந்து கொள்ளும்படி காணப்பட்டார். மேலங்கி அணியாமல் வெற்று உடம்புடன் காணப்பட்டவர் இடை மற்றும் இரு தொடைகளையும் துணியால் சுற்றி கொண்டு வாளோடு நின்று கொண்டிருந்தார். அவர் வாளினை பிடித்துக் கொண்டு நின்ற தோரணையிலிருந்தே அவரது திறமையையும் கணிக்கவே செய்தான் செங்கு வீரன். மேற்கண்ட காட்சிகள் அனைத்தும் கன நேரத்தில் செங்கு வீரன் கவனித்தவை. ஆண்ட்ரமேடாவை சந்திக்க வேண்டும் என கூறிய ஹிப்பாலாஸிடம், நீ அதற்கு தலைவியை சந்திக்க வேண்டும் என வினவினான் கொள்ளையர் தளபதி. தளபதியாரே, அனைத்திற்கும் காரணம் இருக்கிறது, சிலவற்றை வெளிப்படையாக கூற இயலாது, நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் என மன்றாடினார் ஹிப்பாலாஸ். ஹிப்பாலாஸ், தாங்கள் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது, எதற்காக என நான் காரணம் அறியாமல் தலைவி ஆண்ட்ரமேடாவை உன்னால் சந்திக்க இயலாது. நீதான் எரித்திரியன் கடலின் மிகச்சிறந்த மாலுமி என்பதாலும் இக்களத்தினை நாங்கள் கைப்பற்ற உதவினாய் என்பதற்காகத்தான் உன்னை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லையேல் எங்களது இரு களங்களை மூழ்கடித்த உங்களை இந்நேரம் வெட்டி போட்டிருப்போம் என கோபத்தோடு கூறியபடியே உருவிய வாளினை உயர்த்தினான். அப்போது தளபதிக்கு முன்னால் மண்டியிட்ட ஹிப்பாலாஸ், தளபதி, இங்கு நடக்கும் அனைத்து காரியங்களுக்கும் தவிர்க்க முடியாத காரணம் ஒன்று உண்டு. அது ஆண்ட்ரமேடாவை சந்தித்தால் மட்டுமே அந்த மர்மங்கள் விடைபெறும். இதற்கு தாங்கள் அவசரப்படாமல் ஆவண செய்ய வேண்டும் என பணிந்து மன்றாடினான். ஹிப்பாலாஸ் கூறுவதை கேட்ட தளபதி, இவர்களை ஆண்ட்ரமேடாவிடம் சேர்ப்பித்து விடுவோம், அவரே அடுத்து எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்துக் கொள்ளட்டும் என எண்ணியவன், மரக்கலங்கள் இதே திசையில் பயணிக்கட்டும், தக்க சமயத்தில் நமது தலைவியே நம்மை சந்திப்பார்கள். அதுவரை இந்த தமிழக வீரனை யாழித் தூணில் கட்டுங்கள், யாராவது முரண்டு பிடித்தால் அவர்களை கொன்று கடலில் வீசி எறியுங்கள் என உத்தரவிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான். உடனே சில கொள்ளையர்கள் செங்கு வீரனை பெரும் இரும்பு தலைகளை எடுத்து தூணில் கட்டலானார்கள். அப்போது ஹிப்பாலாஸும் மருத்துவனும் செங்கு வீரனுக்கு முன் வந்து அவனது முகத்தை பார்க்காமல் கீழே பார்த்தபடியே தயங்கி நின்றார்கள். செங்கு வீரன் வருத்தத்துடன், ஏன் தலைவரை இப்படி செய்தீர்கள் என வினவினான். பதிலுக்கு ஹிப்பாலாஸ், என்னை மன்னித்து விடு தம்பி, வேறு எந்த கேள்வியையும் என்னிடம் கேட்காதே என கலங்கியபடி செங்கு வீரனின் மறுமொழியை எதிர்பாராமல் அங்கிருந்து கிளம்பினார். அவருடன் மருத்துவனும் செல்வதை பார்த்த செங்கு வீரன், மருத்துவரே நில்லுங்கள் என உத்தரவிட்டான். அவனது உத்தரவை மீற இயலாத மருத்துவன் முன் செல்லாமல் பின்தங்கிவிட்டான். அவனிடம் செங்கு வீரன், மருத்துவரே, என்ன நடந்தது, முழுவதையும் கூறுங்கள் என ஆணை பிறப்பித்தான். எனக்கென்ன தெரியும், நானும் தங்களை போன்றுதான் எதுவும் தெரியாமல் குழம்பி கிடக்கிறேன் என மிரண்டபடியே பதிலளித்தான். உங்கள் உதடுகளில் உதிக்கும் அனைத்து சொற்களும் பொய் என்று உங்கள் பதறும் முகமும் கண்களும் கூறுகிறது, உண்மையை கூறுங்கள் என அதட்டினான். எந்த உண்மையை
இந்த முறையும் நடுங்கியபடியே சொற்கள் இரண்டும் ஒவ்வொன்றாக மருத்துவனிடமிருந்து வெளிப்பட்டன. நேற்றிரவு நடந்தவைகள்தான். எனக்கு எதுவும் தெரியாது. இப்படித்தான் ஹிப்பாலாஸ் கூறச் சொன்னாரா? ஆம், இல்லை, அவர் எதையும் கூறவில்லை என பதற்றத்தில் உளறினான் அவன். நீங்கள் தான் உணவில் மயக்க மருந்தினை கலந்து அனைவரையும் இரவு உறங்கச் செய்துள்ளீர்கள். நானும் மாலுமிகள் அனைவரும் உறங்கிய பிறகு ஹிப்பாலாஸ் களத்தினை செலுத்தியிருக்கிறார் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த மருத்துவன், வீரரை, வாய்க்கு வந்ததெல்லாம் கூறாதீர்கள். நீங்கள் கூறுவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஏன் எங்கள் மீது வீண்பழியை போடுகிறீர்கள் என வினவவும் செய்தான். ஆதாரம் இருந்தால்தான் உண்மையை ஒப்புக்கொள்வீர்களா? எதுவும் பேச இயலாமல் தடுமாறியபடியே நின்றான் மருத்துவன். ஆதாரம்தானே கேட்டீர்கள், அதோ பாருங்கள். நேற்றிரவு படுத்தவர்கள் இன்னும் கண்விழிக்கவில்லை. நீங்கள் தூக்க மருந்தினை கொடுத்துள்ளீர்கள் என்பதற்கு ஆதாரம் அவர்கள் சுக்கானை பாருங்கள். இரவு மரக்கலத்தை ஹிப்பாலாஸ் தான் செலுத்தியிருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அங்கு கிடைக்கும் என சுக்கானை நோக்கி பார்வையை செலுத்தினான். சுக்கானை கண்ட மருத்துவன், அது அவருடையது கிடையாது என முதலில் கூறியவன் பிறகு, அது அவருடையதுதான், ஆனால் அவரது மேல் அங்கு எப்படி சென்றது என எனக்கு தெரியாதே என பதறியபடி பதிலளித்தான். நான் கூறவா? எதை? மரக்களத் தலைவர் ஹிப்பாலாஸின் மேல் அங்கு எப்படி வந்தது என்று. வீரரே என பெரும் அச்சத்துடன் முணுமுணுத்தான். நேற்று உணவிலும் மதுவிலும் மயக்க மருந்தினை நீ கலந்த பிறகு நாங்கள் அனைவரும் மயங்கிவிட்டோம். அதன் பிறகு ஹிப்பாலாஸ் தான் களத்தினை செலுத்தியிருக்கிறார். சுக்கானை திருப்பும் போதுதான் அவர் தனது மேலங்கியை கழட்டி வைத்தவர் எடுக்க மறந்து விட்டார். என்ன, நான் கூறுபவை அனைத்தும் மெய்தானே? பதில் கூற இயலாமல் திணறினான் மருத்துவன். அவனது தடுமாற்றத்தை கவனித்த செங்குவீரன், ஐயா, எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் கிடையாது. எனது உயிரை கொற்கை துறைமுகத்தில் காப்பாற்றியவர்கள் நீங்கள் இருவரும் தான். இன்று இருவரின் செய்கையும் விசித்திரமாக இருக்கிறது எனக்கு. நான் காண்பவை அனைத்தும் உண்மை என்று கூட என்னால் நம்ப இயலவில்லை. நடந்தது நடந்துவிட்டது. எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் தேவை. கூறிவிட்டு நீங்கள் இங்கிருந்து கிளம்பலாம். என்ன தகவல்? நேற்றிரவு நாங்கள் அனைவரும் மயங்கிய பிறகு என்ன நடந்தது? அது என தயங்கினார். அதை கண்ட செங்குவீரன், தயக்கம் வேண்டாம், விரைந்து கூறுங்கள் என படித்தான். ஒருவாறு மனதினை திடப்படுத்திக் கொண்ட மருத்துவன் இரவு நடந்தவற்றை கூறலானான். மருத்துவன் மற்றும் ஹிப்பாலாஸ் வகுத்த ரகசிய திட்டப்படி யாருக்கும் தெரியாமல் நேற்று உணவு மற்றும் மதுவினில் மயக்க மருந்து பொடிகளை அளவாக தூவிவிட்டான் மருத்துவன். இரவு உணவினை அனைவரும் உண்டு மயக்கமடைந்த பிறகு களத்தினை ஹிப்பாலாஸை செலுத்தினார். மாலை மற்றும் இரவு நேரங்களில் யாரும் விளக்கினை ஏற்றக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருந்தான் செங்குவீரன். இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றினால் கொள்ளையர் அடையாளம் கண்டுவிடுவார்கள் என நினைத்தே செங்குவீரன் அப்படி கட்டளையிட்டிருந்தான். ஆனால் அவனது கட்டளைக்கு மாறாக ஹிப்பாலாஸ் கட்டளையின்படி மரக்களத்தின் மேல்தளத்தில் விளக்கினை ஏற்றி வைத்தான் மருத்துவன். அது மட்டுமில்லாமல் அக்காலத்தில் தொலைவில் இருப்பவர்களுக்கு சமிக்ஞை காண்பிக்க வேண்டுமெனில் விளக்கினை ஆட்டித் தெரிவிப்பார்கள். சமிக்ஞை தெரிவிப்பதில் பல விதங்கள் உண்டு. தொலைவில் இருப்பவர்களுக்கு தகவல் தெரிவிப்பது, எச்சரிக்கை செய்வது, அடிபணிவது என பல விதங்களில் விளக்கினை ஆட்டுவதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அதன்படி விளக்கினை எடுத்து ஆட்டி முதலில் தனது இருப்பிடத்தை தெரிவித்துக் கொண்டார் ஹிப்பாலாஸ். ஹிப்பாலாஸின் விளக்கு சமிக்ஞையை கண்ட கொள்ளையரும் தொலைவில் இருந்து பதிலுக்கு விளக்கினை ஆட்டி பதில் அளித்தனர். அதன்படியே உங்களிடம் நான் சரணடைவதாகவும் தெரிவித்துவிட நள்ளிரவில் வந்த கொள்ளையரின் இரு களங்கள் வணிகக் களத்தினை சூழ்ந்துவிட்டன. நடு இரவில் பனிப்பொழிவு அதிகம் இல்லாத சமயத்தை உபயோகப்படுத்திக் கொண்டார் அவர். கொள்ளையர் தலைவனிடம் அனைத்து தகவல்களையும் தெரிவித்து தனக்கு மூழ்கடிக்கப்பட்ட இரு கொள்ளையரின் மரக்கலங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்திக் கொண்டார் ஹிப்பாலாஸ். ஏற்கனவே ஹிப்பாலாஸிடம் பெரும் மரியாதை இருந்ததால் அவரது வேண்டுகோளினை ஏற்ற கொள்ளையர்கள் வணிகக் களத்தை சிறைப்படுத்தியபடியே இரவினை கழித்துக் கொண்டிருந்தனர். பொழுது விடிய விடிய மாலுமிகள் மற்றும் அடிமை வீரர்கள் ஒவ்வொருவராக கண் விழிக்க அவர்களின் கைகளை பின்னால் கட்டி சிறைப்படுத்தினர். முரண்டு பிடித்தவர்களை கடுமையாக தாக்கி பணியச் செய்து விட்டார்கள். ஹிப்பாலாஸின் இழிந்த செயலை கேட்டு பெரிதும் மகிழ்ச்சியடைந்து மனம் கலங்கினான் செங்குவீரன். மருத்துவரே, என் மீதும் எனது திறமை மீதும் அவநம்பிக்கை வந்து விட்டதா அவருக்கு? ஏன் இப்படி செய்தார் அவர் என வருத்தத்துடன் வினவினான். எப்படியும் ஆன்றிமேடாவின் களம் விரட்டி வந்து நமது களத்தினை மூழ்கடித்து விடும் என்ற அச்சம் மற்றும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் தான். அது மட்டுமல்லாமல் என தயங்கிய மருத்துவனிடம்
தயக்கம் வேண்டாம், தொடர்ந்து கூறுங்கள் என கட்டளையிட்டான் செங்குவீரன். அது மட்டுமல்லாமல் நீ அடிமைகளை விடுவித்ததும் அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் இழந்த நட்டத்தை வேறு வழியில் சரிகட்ட முயல்கிறார். வேறு வழியிலா? ஆம். எப்படி? எனக்கு தெரியவில்லை தம்பி. சரி, நீங்கள் செல்லலாம் என கூற அங்கிருந்து சென்றான் மருத்துவன். ஹிபாலாசின் வஞ்சக ஏமாற்றத்தினால் பெரும் விரக்தியடைந்திருந்தான். வருந்தியபடியே அருகினில் கைகள் இரண்டும் பின்னால் கட்டப்பட்டிருந்த அடிமை மாலுமிகள் மற்றும் அடிமை வீரர்களை கவனித்தான். அவர்களின் நெற்றி மற்றும் உடலிலிருந்து குருதி வடிந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு மட்டுமல்லாது விடுதலையை பெற்றுவிட வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இவர்களின் களத்தினை நோக்கி ஒரு நடுத்தர வடிவமுடைய களம் ஒன்று விரைந்து வந்து நின்றது. 2 களங்களுக்கும் இடையின் மரப்பாலம் கவிழ கடற்கொள்ளையரின் தலைவி ஆண்ட்ரிமேடா மோகன பார்வையுடன் அனைவரையும் பார்த்தபடியே ஒய்யார நடை நடந்து வணிகக் களத்திற்குள் வந்தாள். மாலுமிகள் அனைவரும் மண்டியிடப்பட்டு அமர்ந்திருக்க யாழித்தூணில் கட்டப்பட்டிருந்த செங்குவீரனை கண்டவள் முரண்டு பிடிப்பவன் அவனாகத்தான் இருப்பான் என எண்ணி செங்குவீரனை நோக்கிச் சென்று அவனுக்கு முன்னால் இருந்த தூணை பற்றி கொண்டு நின்றாள். மோகன சுந்தரியான அந்த ஏந்திழையாளை கண்டதுமே கொள்ளையர் மட்டுமல்லாது அடிமைகள் மாலுமிகள் அனைவரும் மண்டியிட்டு தங்கள் பணிவை தெரிவித்தார்கள். கைகள் இரண்டும் தூணின் பின்புறத்தில் கட்டப்பட்டு தலையை கூட சாய்க்காமல் நின்று கொண்டிருந்த செங்கு வீரனை விஷம புன்னகையுடன் பார்த்தாள் அந்த ஏந்திழை. அவளது அந்த மோகன பார்வையில் 1000 அர்த்தங்கள் 1000 சீற்றங்கள் இருப்பதை உணரவும் செய்தான் செங்கு வீரன். தனக்கு முன் நிற்கும் அந்த ஏந்திழையின் மோகன அழகினை கண்டவன் அவளது அழகினில் தான் யார், தான் சூழலில் அகப்பட்டிருக்கிறோம் என ஒவ்வொன்றாக மறந்து கொண்டிருப்பதை உணரவே செய்தான் செங்குவீரன்.